Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம லேப்டாப்ல இருக்க டிஸ்க பார்ட்டிஷன் பண்றது அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டிஸ்க் இருக்கு C and D, ரெண்டுமே 146 GB தான். நான் D டிஸ்கை ரெண்டா பார்ட்டிஷன் பண்ணனும். சோ என்ன பண்ணனும்னா கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு விண்டோ ஒன்னு ஓபன் ஆகும். இந்த விண்டோவில் disk management அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நிறைய எல்லா டிஸ்கோடைய டீடைல்ஸும் ஷோ ஆகும். இப்போ நான் D டிஸ்க் பார்த்தீங்கன்னா 146 GB, இதில் அதே தான் காட்டுது. ஸோ இதை வச்சு ரைட் கிளிக் பண்ணி delete வால்யூம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் டேட்டாவெல்லாம் வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் unallocatedலேருந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். ஸோ இந்த வேல்யூ எப்படி போடணும்னா கால்குலேட்டர் சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டர் ஓப்பன் பண்ண உடனே 1024 இன்ட்டு எவ்வளோ ஜிபி வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. எனக்கு 70 GB வேணும். அப்போ 1024 இன்ட்டு 70 போட்டால் என்ன வேல்யூவோ அதை தான் அதில் வந்து ஃபீட் பண்ணணும். அந்த வேல்யூஸை அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணணும்னா உங்கள் டிஸ்கோடைய லெட்டர்ஸ் எந்த வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் F சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. இதெல்லாம் டிஃபால்ட்டு தான் இருக்கும். இதில் ஒன்றும் நம்ம சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் 70 GB மட்டும் தனியாக அலோகேட் ஆகிருக்கு. மீதி ஸ்பேஸ் அப்படியே தான் அன்அலோகேட்டில் தான் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் Fன்னு ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. அது வந்து 69.9, அதாவது 70 GB கிட்ட ஒரு டிஸ்க் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ திருப்பி இந்த அன்அலோகேட் டிஸ்கை வந்து திருப்பி அதே ப்ராசஸ் மூலயமா அடுத்த டிஸ்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ இருக்கிறதே தான் கொடுக்கணும். ஏன்னா இதையும் இன்னும் சின்னதாக பிரித்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.